ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு மே மாதம் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு விடுதலையாக்கும் அதிகாரம். மத்தேயு 16:19 சொல்கிறது, பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். நீங்கள் சாத்தானை செயலற்று போகும்படி கட்டும்போது பரலோகம் அதற்கு உத்தரவு கொடுத்து அவனை கட்டி போடுகிறது. அதைப் போலவே சாத்தான் ஏற்கனவே கட்டுகளுக்குள் வைத்திருக்கிற மனுஷரை நீங்கள் கட்டவிழ்த்து விடுதலையாக்க வேண்டும். இயேசு ஒரு நாள் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்த போது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். லூக்கா 13:11. இயேசு அவளை கண்டபோது, இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்துவிட வேண்டியதில்லையா என்றார். லூக்கா 13:16. ஆகவே இயேசு அவளை தொட்டு கட்டவிழ்த்து குணமாக்கிய போது அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். நீங்கள் அதிகாரத்தோடு கைகளை வியாதியஸ்தர்கள் மேல் வைத்து ஜெபிக்கும் போது அவர்கள் சொஸ்தமடைவார்கள். மார்க் 16:18. நீங்கள் கைகளை வைக்கும்போது உங்கள் கரங்களின் வழியாய் பரிசுத்த ஆவியின் வல்லமை கடந்து வரும். ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து அவனை ஆசாரியனாகிய எலியாசாருக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நிறுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவனுக்கு கட்டளை கொடுத்து இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படியும்படிக்கு உன் கணத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு என்று கர்த்தர் மோசேயிடம் சொன்னதையும், மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் கைகளை வைத்தபடினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான் என்பதையும் வேதத்தில் காண்கிறோம். என்னாகமம் 27ஆம் அதிகாரம் 18-20ஆம் வசனம் முடிய. உவாகமம் 34ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யோசுவா பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்கு அவர் தேவ ஆலோசனையுடனும் தேவ ஞானம் நிறைந்தும் செயல்பட வேண்டியிருந்தது. அதற்கு ஞானத்தின் ஆவியும் ஆலோசனையின் ஆவியும் அவருக்கு வேண்டியதாயிருந்தது. வேதம் சொல்கிறது, ஏசாயா 11:2, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதும்போது, மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்தபோது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே என்றும் 1 தீமோத்தேயு 4:14, இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பிவிடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன் என்றும் சொல்லியிருக்கிறார். 2 தீமோத்தேயு 1:6. தேவ பிள்ளைகளே, நீங்கள் பெற்றுக்கொண்ட அதிகாரத்தை அனல் மூட்டி எழுப்பிவிடுங்கள். ஆவியின் வரங்களை செயல்படுத்துங்கள். இன்றைய நினைவிற்கு லூக்கா 10:19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவனுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இன்றைய வேத வாசிப்பு காலை 1 ராஜாக்கள் 21 மற்றும் 22ஆம் அதிகாரங்கள். மாலை லூக்கா 23ஆம் அதிகாரம்
26 56 வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றனுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்துங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.